ஹாய் மக்களே. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்றதை சொல்கிறேன். பேங்கிள் தான் வாங்கியிருக்கோம். அதாவது அவங்க அப்பாவுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு தான் அந்த பேங்கிள் வாங்கியிருக்கோம். இது வந்து 3 பவுன். எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 3,56,000 வந்துருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு 4 டைம் வந்து ஜுவல் வந்து ரேட்டு ஏறி இருக்குங்க. குறைஞ்சிருக்குன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் 4 டைம் வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை வாங்கிட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கும் கம்மியாக நம்ம வாங்கினோம்னா ஆம்பளைங்க கையில் எப்படினாலும் வளைஞ்சிரும். அதனால் இதுதான் ரொம்ப கரெக்டாக நல்ல வெயிட்டாக அழுத்தமாக இருக்குது. என்ன பண்ணாலும் வளையாதுங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது இப்போ தான் வாங்க முடிஞ்சுது. இதை வாங்கினதுக்கு என்ன கொடுத்தாங்க? ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் தரல எங்களுக்கு. ஜோஸ் ஆல்காஸில் தான் வாங்கியிருந்தோம். என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க காட்டுறேன் பாருங்கள். இந்த கேஷ்பேக் தான் கொடுத்தாங்க. ஒரு கார்டு வந்து 1000 ரூபாய். மொத்தம் 4 கார்டு கொடுத்துருந்தாங்க. 5 கார்டு கொடுத்துருக்காங்க. 2,500 ரூபாய்க்கு கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. இதை சொன்னாங்க, அட்சய திதிக்காக உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம். இந்த கார்டை கொடுத்து நீங்கள் ஜுவல் வாங்கிக்கலாம். ஆனால் எப்படின்னா நீங்கள் காயின்லாம் வாங்க முடியாது. வெள்ளி காயினோ அல்லது கோல்டு காயினோ இந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. ஆனால் ஜுவல் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த கார்டை கொடுத்தீங்கன்னா இதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் லெஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க. இடையில வேறு அட்சய திதி வரப்போகுது. சரி, ஏதாவது அடி போடுவோம். இந்த சாக்கை வச்சு நம்ம ஹஸ்பண்ட்டை ஏதாவது வாங்கி கொடுங்க 1 கிராம் 2 கிராமில் அப்படின்னு கேட்டால் சரி மாட்டேன்னு சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த கேஷ்பேக்கை பத்திரமா வச்சுருந்துட்டு நம்ம அட்சய திதி அப்போ போய் கொஞ்சம் அர்ச்சனையை போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் வீடியோவில். அதாவது ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் ஜுவல் வாங்கினதை பற்றி. அப்போ சொல்லி இந்த கேஷ்பேக் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் நீங்கள் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நினச்சிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.